ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருப்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட உறவினர்கள் செருப்பு கூட உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் இவங்க இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. காகமும் குயிலும் பார்த்திங்கன்னா வாயை திறந்து கத்துற வரைக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று போல தான் தெரியும். அதே மாதிரி பாவம் மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது, பயங்கரமாக இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. நம்மளால் இந்த அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படின்னும் இந்த அளவுக்கு வெறுக்க முடியும் ஒருத்தங்கள அப்படின்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரிய வைக்கிறது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு உறவு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அவங்க அதுக்கெலாம் ஒர்த் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சுட்டு போயிருப்பாங்க. அளவுக்கு மீறினா எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் திகட்டிடும். அது தேனாக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தவங்க மேலே வைக்கிற பாசமாக இருந்தாலும் சரி. உங்கள் மனசில் எப்போவுமே ஒருத்தங்க ஞாபகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒன்று அதிக சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதிக வலியை கொடுத்தவங்களாக தான் இருக்க முடியும். எப்போவுமே மற்றவங்க மனசில் உங்களை பற்றின பொய்யான மதிப்பை உண்டாக்க முயற்சிக்காதீங்க. பல இடத்துல நீங்கள் அவமானப்பட்டுருவீங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க நம்மளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. அதே தேவை இல்லைன்னா நம்மளை ரொம்ப காயப்படுத்தவும் செய்வாங்க. சில டயத்தில் பார்த்திங்கன்னா கலட்டி விட்டுட்டும் போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னு ஒரு சில பேர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அதில் உங்களோட தனி திறமையை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிரூபித்து காட்டுங்க. எப்போ உங்கள் பேச்சுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னு தெரியுதோ அப்போவே அந்த இடத்த விட்டு தூரமாக வந்துடுங்க. அவங்களே உங்களை திரும்ப தேடி வர்ற வரைக்கும் நீங்கள் யார் பக்கத்துலேயுமே இருக்காதீங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இமையை பார்க்க முடியாத கண்கள் தான் தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குது. ஸோ நீங்கள் தூரமாக இருந்தால் தான் வேல்யூபிளாக தெரிவிங்க மற்றவங்க கண்களுக்கு. ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாடியுமே கடவுள் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட மனசு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அளவு கடந்த அன்பால் வர்ற கோபத்தை புரிஞ்சு காட்டி அதுவுமே சில நேரத்தில் பிரிவுகளுக்கு காரணமாக அமைஞ்சிரும். உங்கள்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஒருத்தங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, என்னோடய வாழ்க்கை இன்னும் முடியல அப்படின்ற வார்த்தையை. நம்மளோட வாழ்க்கையில் எல்லார்கிட்டையுமே அளவோடு பேசிட்டோம் அப்படின்னா அவமானப்படணும் அப்படின்ற அவசியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வராது. இங்கே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மறைவான முகமும் உண்டு, எல்லார்கிட்டேயும் தன்னை மறைக்கிற முகமூடியும் உண்டு. அதை தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ண தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்காங்க. விதைக்கிற எல்லா விதையும் பார்த்திங்கன்னா முளைச்சிடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிற எல்லா உறவுகளுமே நம்மளோட லைஃப்பில் நிலைக்காது அப்படின்றது தான் நிஜம். கிடைக்காத ஒரு விஷயத்த தேடுறதும் இருக்கிற ஒரு விஷயத்த தொலைக்கிறதுமே பார்த்திங்கன்னா சில பேரோட லைஃப்பில் டெய்லி நடந்துகிட்ருக்கோம். அதை நினச்சி வருந்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு பாம்போட பருந்து ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பருந்துக்கு பசி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அருகில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில உறவுகள் சில பேரோட அருமையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இலைகள் உதிர்ந்து போகிறதுனால பார்த்திங்கன்னா வேர்கள் என்றைக்குமே வருத்தப்படாது. எதுவாக இருந்தாலும் அதை கடந்து வர்றதுக்கு வழியை பாருங்கள். எல்லாமே சில காலம்தான். நம்மளோட பசிக்கு பார்த்திங்கன்னா எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் குடிக்கிறது தாகத்துக்கு தண்ணீரை மட்டும்தான் குடிக்க முடியும். இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் ஒரு சில உறவுகளுமே அதை புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே உங்கள் லைஃப்பில் தூக்கி சுமக்காதீங்க. ஏன்னா சுமைகள் என்றைக்குமே சுகத்தை தராது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சுமை இல்லாத சுகமான உறவு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிங்க. அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே லக்கி தான். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருப்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட உறவினர்கள் செருப்பு கூட உங்கள்